என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா, "வா மேல போயிட்டு நம்ம பாட்ரி பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஸோ நான் நெனச்சேன் அவங்க வந்துட்டு புதுசா பாட்ரி மோட்டர் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. அதனால தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் மேல போனேன். போனாக்கா கிரைண்டர் எடுத்து வச்சுட்டு பாட்ரி பண்றா. "ஏய் எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, "வா நம்பலாம் அப்பவே அப்படின்னா இப்போ எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்ரி வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. இப்படி கூட யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வருத்துத்தாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு இந்த பேட்டரி எல்லாம் நான் சர்ச் பண்ணேன். வந்துட்டு 2000 5000 6000 சொல்லிட்டு இருந்தது. பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா இயர்லி எவ்வளோ டைம்ஸ் விளையாடுவாங்க அவங்க? ஒரு 2 நாள் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடுவாங்க. காசு வேஸ்ட் ஆகுது. பட் இது வந்துட்டு வீட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கோ எப்போ விளையாடணும்னு தோணுதோ அப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுன்னு பேட்டரியை பண்ணலாம். எனக்கு ரொம்பவே குஷியாயிட்டு நான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணுறேங்க. நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் டிவியில் பண்ணுறது பார்க்குறதோடு சரி. ஸோ இது வந்துட்டு அவங்க ரங்கோலி கார்டனுக்கு போயிருக்கிறப்போ அவங்க அந்த க்ளே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசித்துட்டு பண்ணாங்க. நானும் வந்துட்டு ஒரு குட்டி பாட்டு பண்ணேன். நல்லா வந்தது. எனக்கு உண்மையாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் வந்துட்டு காசு சும்மா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிரைண்டர் எடுத்து வச்சுட்டு பேட்டரி பண்ணுங்க. மற்ற நாளில் வந்துட்டு மாவு அரைங்க, மாவு அரைச்சி தோசை சுடுங்க. ஸோ என் ஃப்ரெண்டு மாதிரி நீங்களும் வந்துட்டு புத்திசாலியாக யோசிங்க, பார்க்கலாம். இது குட்டி குட்டி சொப்பெல்லாம் பண்ணதுக்கப்புறம் யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு எடுத்து பார்த்துன்னு இருந்தோம். அது கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது எடுக்கிறதுக்கு. பட்டு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.